வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை. தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். தபால் வாக்குப்பதிவு இன்று தொடக்கம். ஜல்கான் ரயில் விபத்து. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ரூபாய் 1.5 லட்சம் நிவாரணம். ரயில்வே துறை அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவு. சூடானில் வன்முறை. சமூக ஊடகங்களுக்கு தற்காலிக தடை. தெற்கு சூடான் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை ஒட்டி அவரது படத்திற்கு பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பராக்கிரம தினமான இன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு அஞ்சலி செலுத்தியதாகவும், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு ஈடு இணையற்றது என்றார். மேலும் அவர் கனவு கண்ட இந்தியாவை கட்டி எழுப்ப பாடுபடும் போது அவரது தொலைநோக்கு பார்வை நம்மை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் சென்னை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் நடைபெற்ற தொல்லியல் துறை நிகழ்ச்சியில் பங்கேற்று இரும்பின் தொன்மை எனும் நூலை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது. 5300 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி உள்ளதாகவும், இது தமிழுக்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ்நாட்டிற்கும், தமிழ் நிலத்திற்கும் பெருமை என்றார். இரும்பு தாதுவை பிரித்து எடுக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் தான் தொடங்கி உள்ளதாகவும், தேசிய பன்னாட்டு அளவிலும் அலுவலகங்களில் மாதிரிகள் அனுப்பப்பட்டு பகுத்தாய்வு உறுதியாகி உள்ளதாகவும், இந்தியாவின் வரலாற்றை தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் எழுத வேண்டும் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை என்பதை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை இந்த திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொள்வதாக அவர் கூறினார். பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்கும் தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் பெண்ணுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா மற்றும் மத்திய அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்த BNS, BNSS ஆகிய சட்டங்களை தமிழகத்திற்கு பொருந்தும் வகையில் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதாவை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் குரல் வாக்கெடுப்பின் மூலம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு அதிக தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநரின் ஒப்புதலை அடுத்து இந்த சட்ட திருத்த மசோதா ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. ஈரோடு கிழக்கு தொகுதி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பின்னர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இதனிடையே வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியானது. இதில் மொத்தம் 46 பேர் தேர்தலில் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இதையடுத்து தொடர்ந்து அரசியல் கட்சியினர் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. 209 முதியோர் மற்றும் 47 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 256 பேர் தபால் வாக்களித்தனர். வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்கின்றனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய தபால் வாக்கு மாலை 5 மணிக்கு பெறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டரில் 4.3 பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இன்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம்
36.52 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 71.77 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து தகவல் வெளியாகவில்லை. இறந்து போனவர்களை வைத்து சீமான் அரசியல் செய்கிறார் என்றும், யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பெரியாரை அவர் இழிவுபடுத்தி வருகிறார் என்றும் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். ராமநாதபுரம் செல்வதற்காக திருச்சி ரயில் நிலையம் வந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் இறந்து போனவர்களை வைத்து சீமான் அரசியல் செய்கிறார் என்றும், யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பெரியாரை அவர் இழிவுபடுத்தி வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்திரா காந்தியை பற்றி அண்ணாமலை பேசும்போது நாவடக்கம் வேண்டும் என்றும், கச்சத்தீவை பற்றி பேசும் அண்ணாமலை அருணாச்சல பிரதேசத்திலும் லடாக்கிலும் என்ன நடக்கிறது என வெள்ளி அறிக்கை கொடுப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழகத்தில் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என்றும், எந்த கட்சியில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்று கூறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். கருத்து பலமுறை சொல்லிட்டு அதில் சொல்கிறது ஒன்றில் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இதை அவர் கையில் எடுத்து செஞ்சிட்ருக்காரு. தேவையில்லாதது. நீத்தார் பெருமைன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் இறந்த போனவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்ருக்கார். நான் உங்களில் ஒருவனா, இந்த தமிழ்நாட்டில் ஒருவனா கேட்குறேன். இதை கடந்து யாரும் போயிட முடியாது. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் சட்டத்தை கடுமையாக்க வேணும். என்ன அவர் காவல்துறையுடைய பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. எவ்வளோ காலம் இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் கடந்து போயிட முடியாது. நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. காவல்துறைக்கு என்ன பொறுப்பு இருக்கோ ஒரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய ஊரில் இந்த குற்ற சம்பவங்கள் நடப்பதுன்னா வேதனை அளிக்குது. அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். காவல்துறைக்கு ஏற்கனவே ஃப்ரீ ஆண்டு கொடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் கொடுக்கணும். புதுக்கோட்டையில் கர்நாடக மாநிலத்தில் பிரபலமான அரிசி ஆலையின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி போலியான அரிசி பேக் தயாரித்த நிறுவனத்திற்கு அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குறுக்கலையாம்பட்டியில் உள்ள தனியார் குடோனில் கர்நாடக மாநிலத்தில் பிரபலமாக இயங்கி வரும் அரிசி ஆலையின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி போலியாக அரிசி பேக் அச்சடித்து தரமற்ற அரிசியை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த ஆலையின் தென்னக பிரிவு மேலாளர் சக்திவேல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு கடைகளில் ஆய்வு மேற்கொண்ட போது பல மூட்டைகள் போலியானவை என்பது தெரியவந்தது. இது குறித்து உடனடியாக நிறுவனத்தின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அதிகாரிகள் புதுக்கோட்டை அருகே குறுக்கலையாம்பட்டியில் உள்ள குடோனில் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் போலியாக அச்சடித்து விற்பனை செய்யப்பட்டு வந்த 1500 அரிசி மூட்டைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிவித்த அதிகாரிகள் குடோனுக்கு சீல் வைத்து உரிமையாளர் வீரசேகரன் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது எங்களோட பிராண்டை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இமிட்டேட் பண்ணி எங்கள் பிராண்ட் பேக் அப்படியே எங்களோட லோகோ யூஸ் பண்ணி இமிட்டேட் பண்ணி இவங்க டூப்ளிகேட்டாக ஒரு காப்பி, அதே மாதிரி ஒரு காப்பி பேக்கை அவங்க பேக்கை தயாரித்து அதில் பேக்காகவும் சேல் பண்ணுறாங்க. அந்த பேக்கில் ஏதோ ஒரு அரிசியை ஃபில் பண்ணி அரிசி மூடையாகவும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்கள் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவில் நாங்கள் முறையாக ஒரு மனுவை கொடுத்து அந்த மனு மூலயமா இப்போ அதிகாரிகள் எல்லாமே விசாரித்து இப்போ அதை பறிமுதல் செய்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வீரசேகரன்ற சொந்தமான அக்ரோ மில்ஸ்ன்ற அவரோட குடோனில் ஏறக்குறைய 1500 அரிசி மூடைகளை இப்போ பறிமுதல் செய்கிறாங்க அதிகாரிகள். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கிட்ட இருக்குது. சீர்காழியில் வீட்டின் கதவை உடைத்து 25 பவுன் தங்க நகை, 2 மடிக்கணினியை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விளந்திட சமுத்திரம் ரத்னாம்பாள் நகரை சேர்ந்த மஞ்சுளா என்பவர் மகளுடன் தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து மஞ்சுளா மீண்டும் அவரது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவுகள் திறந்து கிடந்ததை சிசிடிவி கேமராக்கள் உடைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த 25 பவுன் தங்க நகைகள், 2 மடிக்கணினி, சிசிடிவி கேமரா பதிவு இயந்திரம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் மங்கைமடம் பகுதியை சேர்ந்த செல்வேந்திரன் என்பவரது வீட்டின் கதவை உடைத்து 125 பவுன் தங்க நகையும் 80,000 ரூபாய் பணமும், சாயாவனம் பகுதியில் பழனிவேல் என்பவரது வீட்டின் கதவை உடைத்து 27 பவுன் தங்க நகை, ரூபாய் 80,000 பணமும் இம்மாதத்தில் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக பிரமுகர் சுதாகருக்கு ஜாமீன் வழங்கி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் A1 குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அதிமுக பிரமுகர் சுதாகர் மற்றும் காவல் ஆய்வாளர் ராஜி ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ராஜி மற்றும் அதிமுக பிரமுகர் சுதாகருக்கு ஜாமீன் வழங்கி போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுதாகர் தரப்பு வழக்கறிஞர் சுகுமார், சிறப்பு புலனாய்வு குழுவினர் முறையான விசாரணை இல்லாமல் அதிமுக பிரமுகர் சுதாகரை கைது செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லாம ஒரு இளைஞராரை ஆய்வாளர் மூலயமா அந்த வழக்கில் சேர்த்திருக்காங்கன்றதான் அவர் மேல சொன்ன குற்றச்சாட்டு. இந்த ஒரு பொதுமக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை போலீஸ் அதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது சட்டப்படி குற்றம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்தோட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் பேரில் இவங்களை அந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க. ஆனால் இவங்க மேலே பதிவு பண்ணப்பட்ட சட்டப்பிரிவுகள் எல்லாமே பிணை விடும் குற்றங்கள். அதாவது இதில் பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காகனிசபிள் அஃபென்ஸ். இவங்களை போலீஸ் ப்ரீவியஸ் பர்மிஷன் இல்லாமல், நீதிமன்ற அனுமதி இல்லாமல் இதில் இவங்களை கைது செய்ய முடியாது, விசாரிக்க முடியாது. பிணையில விடுற குற்றத்தை அக்யூஸ்ட கூட்டின்னு போயிட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் போதே பிணையில விடணும். இது எல்லாத்தையுமே மறைச்சு நீதிமன்றத்தில் தவறான தகவல்களுக்கு சொல்லி இவங்களை 15 நாள் நீதிமன்ற காவல் எடுத்து இன்னைக்கு மாண்பமை போக்சோ நீதிமன்றம் இன்னைக்கு பிணையில விட்டுருக்காங்க. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக 70 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு, மாத்திரை உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இனிகோ நகர் கடற்கரை பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். அங்கு சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தலா 50 கிலோ எடை கொண்ட 60 மூட்டைகளில் 3000 கிலோ புளி, 10 மூட்டைகளில் பட்டாசு மற்றும் மாத்திரைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அந்த மூட்டைகளை பறிமுதல் செய்து சுங்கத்துறையில் ஒப்படைத்தனர். மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குவைத்தில் குளிருக்காக அறைக்குள் தீ மூட்டி விட்டு உறங்கிய தமிழ்நாட்டை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூர் மங்களம்பேட்டையை சேர்ந்த முகமது யாசின், முகமது ஜுனைத் மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த ஒருவரும் குவைத் நாட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளனர். உரிமையாளர்கள் வழங்கிய அறையிலேயே இவர்கள் தங்கியுள்ளனர். குவைத்தில் மிக கடுமையான குளிர் நிலவுகிறது. இதனால் இவர்கள் அறைக்கு வெளியே தீ மூட்டி குளிர் காய்ந்துள்ளனர். முதலில் 3 பேர் குளிர் காய்ந்த நிலையில் 4வது ஒரு நபரும் அங்கே குளிர் காய்ந்து விட்டு அவர்களோடு தூங்கியுள்ளார். அப்போது திடீரென மூச்சு திணறி முகமது யாசின், முகமது ஜுனைத் மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்தவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே குவைத்தில் உயிரிழந்தோரின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத்தில் வேலைக்கு சென்ற இடத்தில் 2 தமிழர்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே நடைபயிற்சிக்கு சென்ற முதியவர் யானை தாக்கியதில் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை புறநகர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது பெரியநாயக்கன் பாளையம் பழையபுதூர் பகுதியைச் சேர்ந்த வேலுமணி என்ற விவசாயி ஒருவரை தாக்கியுள்ளது. இதில் வேலுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தடாகத்தில் இருந்து துடியலூர் செல்லும் சாலையில் உள்ள தாளியூர் கிராமத்தில் நடைபயிற்சிக்கு சென்ற நடராஜ் என்பவரை அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தடாகம் காவல்துறையினர் மற்றும் கோவை சரக வனத்துறையினரை இறந்தவரின் உடலை எடுக்க விடாமல் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் இந்த ஒற்றை காட்டு யானை தாக்கி உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து வருவதால் அந்த ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டுவிட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொத்தடிமைத்தனத்திற்கு எதிராக அமெரிக்காவில் 6000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய தமிழருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னையை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவர் மனித கடத்தலுக்கு எதிராகவும் கொத்தடிமைத்தனத்திற்கு எதிராகவும் உலகில் உள்ள 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் 20,000 கிலோமீட்டருக்கு மேலாக சைக்கிள் பயணம் செய்து வருகிறார். மேலும் அமெரிக்காவில் 6000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்ட இவர் மனித கடத்தலுக்கு எதிராக விழிப்புணர்வை செய்து உலக நாடுகளின் பாராட்டுகளை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மதுரவாயலில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் உரையாற்றிய அவரை கௌரவிக்கும் விதமாக கல்லூரி சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நரேஷ் தான் திரட்டிய நிதிகளின் மூலம் வேலூரில் கொத்தடிமைகளாக இருந்த 40 குடும்பங்களை மீட்டுள்ளதாகவும் அடுத்த பயணம் இந்தியா முழுவதும் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார்.
இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம இப்போ அமெரிக்காவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி நம்ம சொல்றப்போ இது அமெரிக்கா சார், இங்கெல்லாம் எங்க கொத்தடிமைத்தனம்லாம் இல்லை, ஆனா வேர்ல்ட்ல கிட்னாப் பண்ற எல்லாரையும் கொண்டு போய் விற்கிற இடமே வந்துட்டு அமெரிக்காவா தான் இருக்கு நிறைய பேர் இடத்துல. ஸோ நம்ம இந்த விஷயத்த அவங்க சைக்கிள்ல போறப்போ புரிய வைக்கிறப்போ அவங்களும் வந்துட்டு உணர்றாங்க, ஓகே இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தது வந்துட்டு நம்ம இமீடியட்டா கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த டயலாக் ஸ்டார்ட் பண்றப்போ வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷன் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்ல இப்போ மக்கள்ன்றது மக்கள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்டெப்பே இங்கே தான், இந்தியால இருந்து ஜெர்மனி போனது நம்ம காப்பாத்தினதே 40 ஃபேமிலிஸ் வெள்ளூர்ல இருந்து கடத்தப்பட்டு செங்கல் சூழலில் வச்சு காப்பாற்றவங்க நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஸ்டெப்பா இப்போ வேர்ல்ட் லெவலில் நம்ம அவேர்னஸ் ரைஸ் பண்ணா அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த பெரிய அட்வென்ச்சர் வந்து இந்தியாவில தான் இருக்கும், இந்தியாவில் சப்போர்ட் பண்ற மாதிரி தான். மீஞ்சூர் அருகே வீட்டின் கழிவறை ஜன்னலை உடைத்து 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த புதுப்பேடு பகுதியில் வசித்து வரும் கோபால் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமது குடும்பத்துடன் சீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்றுவிட்டு அதன் பின்னர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முதல் மாடியில் இருந்த கழிவறை ஜன்னல் உடைக்கப்பட்டு பூஜை அறையில் வைத்திருந்த 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதை கண்டு கோபால் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து கொள்ளை சம்பவம் குறித்து கோபால் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கைரேகை உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வேளாண்மை சந்தைப்படுத்துதலுக்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்தினால் சிறு வணிகர்களின் நலன்கள் அளிக்கப்பட்டுவிடும் என்று தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் கே கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக அறிவித்துள்ள வேளாண்மை சந்தைப்படுத்துவதற்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்ட நகல் குறித்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணியில் தமிழ்நாடு மாநில குழு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தியது. நிகழ்ச்சியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் தமிழ்நாட்டு ஒருங்கிணைப்பாளர் கே கோபாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய பாஜக அரசின் வேளாண்மை சந்தைப்படுத்துவதற்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்ட நகலை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராடும் விதமாக 3 அறிவிப்புகளையும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் தமிழ்நாடு மாநில குழு வெளியிட்டது என்றும், டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் விளைவாக பாஜக மத்திய அரசு கொண்டு வந்த 3 விவசாயிகள் விரோத சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது என்றும், ஆனால் தற்போது அவற்றை விட விவசாயிகளுக்கு நாட்டு மக்களுக்கும் விரோதமான வேளாண்மை சந்தைப்படுத்துதலுக்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு திட்ட நகலை மத்திய பாஜக அரசு அறிவித்திருக்கிறது என்றும், இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டால் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் ஆகியோரின் நலன்கள் அளிக்கப்பட்டுவிடும் என்றும் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். C2+50 எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு நம்ம திரும்ப திரும்ப போராடிட்டு இருக்கோம். அது பற்றி ஒரு வார்த்தை கூட இதில் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், அரசாங்கமோ அல்லது இந்த விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் யார் பண்ணுவா, எவ்வளவு பண்ணுவா, என்ன ரேட்டில் பண்ணுவா, அதுவும் இல்லை. இதன் காரணமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்பி ஒன்று இல்லை, விவசாயிகளுக்கான முக்கியமான கோரிக்கை. இன்னொன்று, கொள்முதல் இல்லை என்ற காரணத்தினால் அந்த கொள்முதல் வாங்கி என்ன செய்வாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வருவாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்னா ரேஷன் கடை. கொள்முதல் இல்லை என்றால் ரேஷன் கடை இல்லை. அப்போ ரேஷன் கடைகளை இந்தியா முழுவதும் மூடுவதற்கான ஒரு மோசமான திட்டமாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த NPFAM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம், ஆங்கிலத்தில் நேஷனல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஆன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இதை எதிர்க்க வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே SKM ஒரு அறிவிக்கை கொடுத்திருக்கிறது. அதற்கான போராட்ட அறிவுரை கொடுத்திருக்கிறது. குடியாத்தம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணினி ஆய்வக மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் ஹீராலால் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் முதன்மை கல்வி அலுவலர் வெங்கடேஷ், நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய அறிவியல் ஆய்வகத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கண்காட்சியில் ராக்கெட் லான்ச், மழையின் அளவு கண்டறிதல், மழையின் வரும் திசை கண்டறிதல் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அரசாணையை திரும்பப் பெற வேண்டும், நெடுஞ்சாலை துறையை காத்திட வேண்டும் என வலியுறுத்தி அரியலூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினர்.
தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில ஆண்டுகளாக சாலை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அப்போது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை திரும்பப் பெற வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்திட உத்தரவிட வேண்டும், மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் மாநில அரசே நிர்வகித்து பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அரியலூர் அண்ணா சிலை அருகே எங்களின் கோரிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினர். பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற பின்னர் தமிழக முதலமைச்சரிடம் கையெழுத்து பிரதிகளை வழங்குவதுடன் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளதாக சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். விருதுநகர் பேருந்து நிலையம் முன்பாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகரில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் CITU தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் பேருந்து நிலையம் முன்பாக சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். போராட்டத்தின் பொழுது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூர் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நள்ளிரவில் வந்த சிறுத்தையின் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள எண்ணமங்கலம் அணைக்கரடு சின்னக்கால் தோட்ட பகுதியை சேர்ந்த விஸ்வநாதனின் விவசாய நிலத்தில் நள்ளிரவு சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. இதனை பார்த்த நாய்கள் குறைப்பதை கண்ட விவசாயி விஸ்வநாதன் தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை பார்த்துள்ளார். அப்போது அவ்வழியாக சிறுத்தை ஒன்று உலா வருவது அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இது குறித்து சென்னம்பட்டி வனத்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் கால் தடம் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்து ஆய்வு மேற்கொண்டனர். நள்ளிரவில் விவசாய தோட்டத்தில் சிறுத்தை உலா வந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பவானியில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் நெடுஞ்சாலைத்துறை பவானி உட்கோட்ட கட்டுமான மற்றும் பராமரிப்பு பிரிவு சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 50க்கும் மேற்பட்ட நெடுஞ்சாலை பணியாளர்கள் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும், மதுபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் உள்ளிட்ட 10 பாதுகாப்பு உறுதிமொழிகளை கோஷங்களாக எழுப்பினர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் மனுக்களை அளித்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து சொத்து வரி நிர்ணயம், சொத்து பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு, தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த 5 பேருக்கு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து பேசிய மேயர், கால்நடைகளை சாலையில் நடமாட விட்டால் அதற்கு 5000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி, உதவி செயற்பொறியாளர் சரவணன், மாமன்ற உறுப்பினர்கள் மும்தாஜ், மரியகீதா, ராமு அம்மாள், தனலட்சுமி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் போக்குவரத்து துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும் இருசக்கர வாகன பேரணியும் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து கல்லூரி மாணவர்களின் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை ஆய்வாளர்கள் பார்த்தசாரதி, முருகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவர்கள் தலைக்கவசம் அணிவது, விபத்தில்லா வாகனம் ஓட்டுவது மற்றும் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவது குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் கல்லூரி முதல்வர் தண்டபாணி, பேராசிரியர்கள் மணிகண்டன், பாலமுருகன், போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சாமிக்கண்ணு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் சார் பதிவாளர் அலுவலக வாயிலில் உள்ள குப்பை தொட்டியை அப்புறப்படுத்தி மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை இந்திராநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு தினசரியாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் சார் பதிவாளர் அலுவலக வாயிலில் குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டு குப்பைகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலகங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், குப்பைகளை விலங்குகள் உண்டு ஒன்றை ஒன்று சண்டையிட்டு கொண்டு அச்சுறுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு சார் பதிவாளர் அலுவலக வாயிலை தூய்மை செய்து குப்பை தொட்டிகளை அப்புறப்படுத்தி மாற்று இடத்தில் அமைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப சங்கடமாக இருக்குது, போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப இடையூறாக இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து இந்த குப்பையை அகற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தொட்டியை ரிமூவ் பண்ணணும் முதல்ல. இதனால் துர்நாற்ற வீசுது, கொசு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் உட்காரவே முடியலை. அதனால் கொஞ்சம் இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கேட்டுக்கிறோம். இங்கே எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி குப்பை கிடங்கு அதிகமாக நிறைய கிடக்குது குப்பைங்க. அதனால் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது, பூச்சிகள் நிறைய வருது, கொசுக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த குப்பை கிடங்கை மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்புயல் தாக்கம் ஏற்படுத்தி வருகிறது. இதனால் டெக்சாஸ், லூசியானா, மிசிசிப்பி உள்ளிட்ட பகுதிகளில் 10 அங்குல அளவிற்கு பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடர்பனியின் காரணமாக டெக்சாஸ், ஜார்ஜியா மற்றும் மில்வாக்கி பகுதிகளில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் லூசியானா மாகாணத்தின் கவர்னர் ஜெப் லாண்ட்ரி மற்றும் ஜார்ஜியா மாகாணத்தின் சவானா நகர் மேயரும் அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான குளிர் நிலவும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 7,525 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 65,672 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 104 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 190 புள்ளிகள் அதிகரித்து 76,595 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 71 புள்ளிகள் அதிகரித்து 23,226 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 128வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை. தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல். தபால் வாக்குப்பதிவு இன்று தொடக்கம். ஜல்கான் ரயில் விபத்து. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ரூபாய் 1.5 லட்சம் நிவாரணம். ரயில்வே துறை அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவு. சூடானில் வன்முறை. சமூக ஊடகங்களுக்கு தற்காலிக தடை. தெற்கு சூடான் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.